வணக்கம். ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்மீக கேள்வி பதில் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பூஜை விளக்கை எந்த கிழமையில் சுத்தம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சரியான முறையில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சந்தோஷம், அதுக்கப்புறம் பொருளாதாரம் இது என்றைக்குமே குறைவில்லாமல் இருக்குங்க. அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூஜை விளக்கை நம்ம எந்த நாட்களில் சுத்தம் செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாட்கள்லையும் சுத்தம் செய்யலாம். ஆனால் வெள்ளிக்கிழமையை தவிர்த்து வெள்ளிக்கிழமை நாட்களில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை விளக்க சுத்தம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். வெள்ளிக்கிழமை நாட்கள் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு லட்சுமியோட ஒரு கடாட்சம் நமக்கு கிடைக்கக்கூடிய நாள், அதாவது நமக்கு செல்வம் அதிகரிக்கிறதுக்குரிய ஒரு நாள்னு சொல்லலாங்க. இந்த நாட்களில் நம்ம பூஜை விளக்கை நம்ம தொடச்சி சுத்தம் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பும் துடைக்கப்படும், சுத்தம் செய்யப்படும். அது குறைக்கிறதுக்குரிய வழிகள் நாமே உருவாக்குறோம் அப்படிங்கிறதோட அர்த்தம் தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் பூஜை அறையை சுத்தம் செய்யவும் கூடாது, பூஜை விளக்க சுத்தம் செய்யவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு பூஜை பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் விளக்கெல்லாம் கழுவி காய வச்சு தொடச்சி எடுத்து வைப்பாங்க. பூஜை அறையும் க்ளீன் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்யாதீங்க. நீங்கள் அப்படி பண்ணணும், உங்களுடைய பூஜை அறையை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா வியாழன்கிழமையே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நீங்கள் பூஜை அறையை க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் நீங்கள் தொடச்சி சுத்தம் பண்ணி குங்குமம் மஞ்சள் வச்சிடுறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே எல்லா நாட்கள்லையுமே மாலை நேரத்தில் பூஜை விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது. அதாவது ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை விளக்கை க்ளீன் பண்ணுறது செய்யவே கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் செல்வம் குறைய ஆரம்பிக்கும். அதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இதுக்கு முன்னாடி காசு எப்போது கையில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா என்னன்னே தெரியாது, காசு வரும் ஆனால் எந்த வழியில் போகும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது, போகிற வழியே தெரியாது. தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். அது காரணமே இல்லாத உங்களுடைய பணம் விரயமாகும். அந்த மாதிரி செயல்கள் ஏற்படும். அதனால் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றலாங்க. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.